வணக்கம். நாம யூடியூப்ல ஏதாவது கத்துக்கணும்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணா சில சமயம் அது ரொம்ப நீளமா போய் போர் அடிச்சிடும் இல்லையா? ஆனா இனி அந்த கவலையே வேண்டாம். உங்க லேர்னிங் ஸ்டைலையே மொத்தமா மாத்த போற சில சூப்பரான ஏஐ வித்தைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு மணி நேர வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தேவையான அந்த 5 நிமிஷம் விஷயம் எங்க இருக்குன்னே தெரியாது. தேடி தேடி சி போதும்டா சுவாமின்னு ஆயிடும். இது கரெக்டா ஒரு பெரிய வைக்கோல் போர்ல குட்டியா ஒரு ஊசிய தேடுற மாதிரி தான். விஷயம் அங்க இருக்குன்னு தெரியும், ஆனா அதை கண்டுபிடிக்கிறது தான் இங்க டாஸ்க். யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. பண்டு காலத்துல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது காதால கேட்டு கத்துக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு யூடியூப்ல கேக்குறதுக்கு அறிவு ஒரு கடல் மாதிரி கொட்டி கிடக்கு. ஆனா அந்த அறிவு பெருங்கடல்ல மூழ்கி நமக்கு தேவையான முத்தை எடுக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு. சரி, இந்த நவீன சவாலுக்கு ஒரு நவீன தீர்வு வேண்டாமா? அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இதை உங்க சொந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். எவ்ளோ பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி, அதை நொடியில பிரிச்சு மேஞ்சு உங்க வேலையை ஈஸியாக்க இது ரெடியா இருக்கு. சரி, வித்தைக்குள்ள போலாம். அதுதான் ஏஐ சமரி, அதாவது சேரிவின் சுருக்கம். ஒரு வீடியோ எவ்ளோ நிலமா இருந்தாலும் சரி, அதோட மொத்த சாரத்தையும் நொடியில எப்படி நம்ம கைக்கு கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும் பாருங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த யூடியூப் வீடியோவோட லிங்க் எடுத்து ஏஐ கிட்ட இப்படி ஒரு சின்னதா ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு, இந்த 45 நிமிஷம் சிலப்பதிகார வீடியோவை 10 முக்கிய பாயிண்டா சுருக்கி கொடு அப்படின்னு கேளுங்க. அடுத்த செகண்ட் என்ன மேஜிக் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அடேங்கப்பா, இங்க பாருங்க. பேச்சாளர் யாரு, ஆசிரியர் யாரு, எந்த காலம், கதையோட அமைப்பு என்னன்னு ஒன்னு கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் வெறும் 10 பாயிண்ட்ல அடக்கிடுச்சு பாத்தீங்களா? 45 நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த வெறும் சில நொடிகள்ல நம்ம கையில கொடுத்துருச்சு. இது நில்லமாவே ஒரு சூப்பரான டைம் சேவர் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கு போலாமா? வெறும் சுருக்கம் மட்டும் இல்ல, நாம அந்த வீடியோ கிட்டயே நேருக்கு நேரா கேள்வி கேட்டு ரொம்ப ஆழமான பதில்களை வாங்க முடியும். உதாரணமா நாம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏன் கண்ணகிய மையப்பாத்திரமா சொல்றாங்க, மாதவிய இல்ல அப்படின்னு? இதுக்கு ஏஐ கொடுக்க போற பதில் சும்மா ஏதோ ஒரு தகவல் துணுக்கு கிடையாது. அது ஒரு முழுமையான பகுப்பாய்வு. ஏஐ எப்படி பதில் சொல்லுதுன்னு பாருங்களேன். கண்ணகியோட நீதிக்கான தேடல் தான் கதையே நகர்த்திட்டு போகுது, காப்பியத்தோட முடிவையே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லுது. அதே சமயம் மாதவி முக்கியம் இல்லைன்னு சொல்லல. அவங்களோட பாத்திரம் அந்த கால சமூகத்தை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். ஆனா மையக்கதைக்கு அவங்க ஒரு துணை பாத்திரம்தான் அப்படின்னு எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. இதுதாங்க உண்மையான ஆழமான கற்றல். வெறும் தகவலை தாண்டி ஒரு தெளிவான புரிதலை கொடுக்குது. இப்போ 3வதா ஒரு வித்தை. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. டைம் ஸ்டாம்ப்ஸ் உருவாக்குறது. அதாவது ஒரு பெரிய வீடியோல நமக்கு வேண்டிய பகுதிக்கு நேரா ஜம்ப் பண்ணி போக நொடியில ஒரு பொருளடக்கத்தை நாமளே உருவாக்க முடியும். இதுவும் ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த வீடியோல ஆசிரியர், காலம், 3 காண்டங்கள், அப்புறம் இலக்கிய சிறப்புகள் பத்தி பேசுற இடங்களோட டைம் ஸ்டாம்ப்ஸ ஒரு லிஸ்டா கூடன்னு கேட்டா போதும். அண்டனுடைய ஏஐ ஒரு பக்காவான லிஸ்ட நம்ம முன்னாடி வைக்கும். இங்க பாருங்க, எந்த தலைப்பு எந்த நிமிஷத்துல தொடங்குதுன்னு ஒரு அட்டகாசமான லிஸ்ட் ரெடி. இனிமே வீடியோவை முன்னாடியும் பின்னாடியும் இழுத்து விட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ நேரா அங்க போயிடலாம். உங்க கத்துக்கிற வேகம் பல மடங்கு அதிகமாகும் பாருங்க. அப்போ இன்னைக்கு நாம 3 சூப்பரான ஏஐ வித்தைகளை கத்துக்கிட்டோம். 1, வீடியோவை உடனே சுருக்கலாம். 2, வீடியோ கிட்டேயே ஆழமான கேள்விகள் கேட்டு பதில் வாங்கலாம். 3, டைம் ஸ்டாம்ப்ஸ் உருவாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தலாம். சரி, நாம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வருவோம். அந்த காலத்துல குரு கிட்ட கேட்டு பெற்றது கேள்வி ஞானம். இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு கருவியோட உதவியோட யூடியூப் வீடியோக்கள்ல இருந்து அறிவை நாமளே வடிகட்டி எடுக்கிறோம் இல்லையா? இதுதான் நவீன கேள்வி ஞானம். இதத்தான் திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. கற்றிலன் ஆயினும் கேட்க, அததொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. அதாவது நாம படிச்சு தெரிஞ்சுக்கலனாலும் தெரிஞ்சவங்க சொல்றத கேட்கணும். அது நமக்கு கஷ்ட காலத்துல ஒரு ஊன்றுகோல் மாதிரி உதவுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஏஐ கருவிகள் தான் நம்மளோட இந்த நவீன கற்றல் பயணத்துக்கான அந்த சக்தி வாய்ந்த ஊன்றுகோல். இப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஆனா இது உங்களுக்காக. இந்த ஏஐ கருவிகளை உங்களுடைய கற்றல் பயணத்துல நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? எது உங்களுடைய நவீன ஊன்றுகோலா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. உங்க கற்றல் இனிமே இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் இருக்கும்.